தமிழ் ஹிந்துல வாக்களிக்காதது நடுநிலைமையா அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர்கள் தங்களுடைய நடுநிலையை காப்பதற்காக தேர்தலில் வாக்களிப்பதில்லை அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அந்த காரணமாக நான் வாக்களிக்கலைன்னு பிரணாப் முகர்ஜி சொன்னதாக அந்த இது இருக்கு. நடுநிலையை இப்படிதான் காப்பாத்திக்கணுமா? ரொம்ப தவறான கருத்து. அவர் வாக்களிச்சிருக்கணும், அதான் நியாயம். இதுக்கு முன்னாடி KR நாராயணன்லாம் வாக்களிச்சிருக்காங்க, பிரதிபா பாட்டிலாம் வாக்களிச்சிருக்காங்க, அப்துல் கலாம் வாக்களிச்சிருக்காரு. அவங்க யாரும் நடுநிலை இல்லாதவங்க யாரும் அவங்க மேலே அந்த மாதிரியான குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. என்ன அவங்கன்னா இப்போ வாக்களிச்சதுனால நடுநிலை தவறிட்டாங்களா என்ன? இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரணாப் இவர் முகர்ஜியுடைய இந்த வாதம் வந்து ரொம்ப ஆபத்தான வாதம். இதை அப்படியே விரிவுபடுத்திட்டு போனீங்கன்னா, உச்சமாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நடுநிலை தவறக்கூடாது அதனால வாக்களிக்க மாட்டேன்னு சொன்னார்னா, அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் நீங்கள் வாக்குரிமையை பறிக்கணும். மத்திய அரசு ஊழியர், மாநில அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்குரிமையை கொடுக்கக்கூடாது. ஏன்னா தாசில்தார் ஆளுங்கட்சிக்கு சார்பாக ஓட்டு போடுறாரா, எதிர்கட்சிக்கு சார்பாக ஓட்டு போடுறாரா, வட்டாட்சியர் யாருக்கு போடுறாரு, RDO யாருக்கு போடுறாரு, கலெக்டர் யாருக்கு போடுறாரு, செக்ஷன் ஆஃபீஸர் யாருக்கு போடுறாரு கேள்வி வருது இல்லை? அப்போ அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வாக்குரிமை வேண்டான்னு சொல்லிடுமா? முடியாது இல்லை? நீங்க எப்படி பார்க்கல? ஞானியோடைய கருத்தை ஏற்கிறேன். அந்த ஒரு ட்ரெடிஷன், அப்படி இருந்த ட்ரெடிஷனை வந்து KR நாராயணன் மாத்துறாரு. அதை ஒரு பெரிய ஒரு ஷோவாகவே அப்துல் கலாம் அதை முன்னெடுத்து போறாரு. இப்போ பிரதிபா பாட்டீல் அதை அப்படியே தொடர்ந்து செய்கிறாங்க. அப்போ ஒரு ட்ரெடிஷன் மாறிடுச்சு. அதற்கு முன்னாடி இருந்த ட்ரெடிஷனை கேள்வி கேட்டு தான் KR நாராயணன் அதை மாத்துறாரு. இப்போ அதை திரும்ப மாத்துறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. பொதுக்களத்தில் வந்து அது எப்படி குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் அப்படின்னு யாருமே பேசலை. இவர்கள் இந்த கடந்த 3 குடியரசுத் தலைவர்களும் வாக்களித்தப்ப அது ஒரு இஷ்யூவாவே யாரும் ஆக்காதப்ப ஏன் வாக்களிக்காம இருக்காங்கன்னு யாரும் பேசலையா? அல்ல, அது கிடையாது. மாறாக ஸ்டேட்டஸ் கோ இல்ல. அந்த 3 குடியரசுத் தலைவர்களும் வாக்களித்த போதெல்லாம் அதுக்கு பரவலான வரவேற்பு தான். கரெக்ட். பொதுமக்கள் பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அவங்களே ஒரு முன்னோடியா வழிகாட்டுறாங்க ஓட்டு போடுறதுல அப்படின்னு அவங்க மேல மகிழ்ச்சி தான் இருந்தது. சோ அது அந்த பாசிட்டிவான ஒரு செயல் நடக்கிறப்ப நீங்க வந்து ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கலாம். இவர் வாக்களித்தாரா இல்லையா? அவர் டெல்லியில இருக்கார். டெல்லி தேர்தல் எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு. அவர் ஒண்ணுமே சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் வாக்களிக்கவில்லை, வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்பதான் அது நியூஸ் ஆகுது. நடுநிலையை காட்டுறதுக்கான தருணம் வந்து தொங்கு மக்களவை வரும்போது யாரை நீங்க ஆட்சி அமைக்க கூப்பிடுறீங்க, என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கிறீங்க, அதை பொறுத்து தான் நடுநிலையை தீர்மானிக்க முடியும். இதுல இல்ல அப்படின்னு தலையங்கத்தை முடிக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.